ഇതാണ് നമ്മുടെ ഇനോഗ്രേഷന്റെ മെയിൻ ഹൈലൈറ്റ്, പത്മാണനുടെ നിഞ്ച ZX6R. അപ്പൊ നമുക്ക് പത്മാണൻ എന്ന് പരിചയപ്പെടുന്നത് ഇതാണ് നമ്മുടെ പത്മാണൻ. ഈ ബൈക്ക് തന്നെ കണ്ടാൽ നിങ്ങൾക്ക് തന്നെ മനസ്സിലാവും, നിറയെ മോഡിഫിക്കേഷൻ ചെയ്യുന്നുണ്ട്. അത് ഞാൻ പറയണേക്കാൾ നല്ലത് പത്മാണൻ പറയണതാണ്. ஓகே, ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ZX6R 2019 மாடல். இங்கிலீஷில் ஓகேவா, தமிழில் ஓகே? ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது ZX6R 2019 மாடல். இந்த பைக்கில் டாப் டு பாட்டம் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் ஃபேரிங்ஸு, கிளிப்-ஆன்ஸு, ஹேண்ட் பிரேக்ஸு எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் லைக் எல்லா ஸ்டண்ட் ரைடருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹேண்ட் பிரேக் தான். எனக்கும் ஹேண்ட் பிரேக் தான் இந்த பைக்கில் ரொம்பவும் பிடிச்ச விஷயம். ஸோ ஹேண்ட் பிரேக்கு, ஈஸி ஃபுல் ஸ்டண்ட் கிளச்சு, கஸ்டம் ஸ்டண்ட் டேங்க்கு, டாப் பிளேட்டு, அப்புறம் கிளிப்-ஆன்ஸ் ஹேண்டில் பாரு, ஃபுல் கார்பன் ஃபைபர் பைக்கு, கிராஷ் கேஜு, ஃப்ரண்ட் பெக்கு, ரியர் செட்ஸு, பிகர் ஸ்ப்ராக்கெட்டு, எக்ஸாஸ்ட்டு, டைட்டேனியம் சீட்ஸு, ECU ரீமேப்பு, இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இன்னுமே நிறைய விஷயம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. பட் கொஞ்சம் கூட ட்ரெயின் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி மாடிஃபிகேഷൻ பண்ணணும். 8 ലക്ഷം രൂപയുടെ വർക്ക് ഈ ബൈക്കിൽ ചെയ്തിട്ടുണ്ടെന്നാണ് അണ്ണൻ പറയുന്നത്. പിന്നെ അത് കൂടാതെ 2 ലക്ഷം രൂപയുടെ വർക്ക് കൂടി ഇനി ചെയ്യാനുണ്ടെന്നാണ് പറയുന്നത്. கண்டிப்பா. ஏன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் பைக்கு, ஆனா கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட் கிடையாது. ஸ்டண்ட் ரைடிங் வந்து கொஞ்சம் கூட யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் பிக் பைக்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்து நிறைய இன்புட்ஸ், நிறைய பார்ட்ஸ் பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பைக் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பைக் இதுவும். F4i ஆப்வியஸ்லி F4i என்கிட்ட இருக்கு. ZX6R இஸ் டாப் மோஸ்ட். അപ്പോൾ ഓക്കെ, தேங்க்யூ.